ஷோ பண்ணுறோம் இல்லையா, இந்த இடத்துல யூ கேன் கிவ் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் ஆஸ் எ டூல் டிப். ஓகே, ஸோ இந்த டூல் டிப்பில் நம்ம எந்தெந்த வேலை கிரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். எஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஃபேக்ட் டேபிள் இருக்குது. ஸோ இந்த ஃபேக்ட் டேபிளில் நம்ம யூஸ் பண்ண போகிற காலம்ஸ் பார்த்தீங்கன்னா கேட்டகரி, ப்ரைஸ், பேமெண்ட் மெத்தட் அண்ட் பர்ச்சேஸ் டேட். ஓகே, ஸோ ஃப்ரெஷ்ஷாக ட்ரை பண்ணுறாங்க நீங்கள் என் கூட அப்படியே ட்ரை பண்ணிட்டே வரலாம். ஸோ இப்போது ரிப்போர்ட் வியூ இந்த பேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு நியூ லைன் சார்ட் ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். பர்ச்சேஸ் டேட்டை வந்து நம்ம எக்ஸ் ஆக்சிஸாக நம்ம பாஸ் பண்ண போகிறோம். ஸோ அதில் இயர் நம்ம எடுத்துக்கலாம். தென் ஒய் ஆக்சிஸில் நம்ம ப்ரைஸ் காலம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்ன ஆகும், உங்களுக்கு ஒரு லைன் சார்ட் கிரியேட் ஆகும் இயர் வைஸ். கரெக்டாக? ஸோ இந்த லைன் சார்ட்டில் தான் நம்ம டூல் டிப் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ வாட் இஸ் த யூஸ் ஆஃப் டூல் டிப்? ஏன் என்ன பர்பஸ் கோர்ஸ் நம்ம டூல் டிப் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு டேஷ்போர்ட் ஒன்று அஃபிஷியலாக நீங்கள் கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போது நீங்கள் ஆல்ரெடி வந்து ஒரு 3-4 விசுவல்ஸ் பிளேஸ் பண்ணிங்க. கரெக்டாக? ஸோ யூ ஹேவ் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டு ஷோ ஆன் த விசுவல்ஸ், அதாவது இந்த டேஷ்போர்டில். ஓகே, ஸோ ஆல்ரெடி நீங்கள் கிரியேட் பண்ண விசுவல்ஸில் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த விசுவல்ஸ் இயர் வைஸ் ஷோ பண்ணுறோம் இல்லையா, இந்த இடத்துல யூ கேன் கிவ் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் ஆஸ் எ டூல் டிப். ஓகே, ஸோ இந்த டூல் டிப்பில் நம்ம எந்தெந்த வேலை கிரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஒரு நியூ பேஜ் வந்து கிரியேட் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதுக்கு நான் டூல் டிப் அப்படின்னு பேஜ் நேம் கொடுத்துட்டு தென் ஃபார்மட் யுவர் விசுவல்ஸ் வாங்க. கேன்வாஸ் செட்டிங்ஸில் டைப் பார்த்தீங்கன்னா டூல் டிப்னு இருக்கும். ஸோ இந்த டூல் டிப் செலக்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ ஒன்ஸ் டூல் டிப் செலக்ட் பண்ணினாவும் உங்களுக்கு டூல் டிப் சைஸில் உங்களுக்கு டிஃபால்ட்டாக சேஞ்ச் ஆகிடும். ஓகேவா? நீங்கள் இன்கேஸ் இந்த சைஸ் உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே இதில் வந்துட்டு கஸ்டம்ஸ் இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா ஹைட்டும் வித்தும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் ஃபார் த டைம் பீயிங் நான் என்ன பண்ணுறேன், டூல் டிப் அப்படி டிஃபால்ட்டாக நான் யூஸ் பண்ண போகிறேன். இதில் வந்து ஒரு கிளஸ்டர்ட் காலம் சார்ட்டை நான் வந்து அப்ளை பண்ணுறேன். ஓகே, ஸோ இதில் நான் கேட்டகரி ஆஸ் அ எக்ஸ் ஆக்சிஸாகவும் ப்ரைஸை வந்து நான் ஒய் ஆக்சிஸாகவும் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நமக்கு ஒரு பேசிக் சார்ட் ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டூல் டிப் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் பேசிக்காக. ஓகேவா? ஸோ இந்த பேஜ் வந்துட்டு பேஜ் 1 வந்துட்டு இந்த விசுவல்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ எந்த விசுவல்ஸில் உங்களுக்கு டூல் டிப் வேணுமோ அந்த விசுவல் செலக்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ செலக்ட் பண்ண உடனே என்ன ஆகும், இந்த ஃபார்மட் ஒரு விசுவல்ஸில் ஜென்ரலில் வந்துட்டு இந்த டூல் டிப்ஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து ஆன் இருக்கணும். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், உங்களுக்கு டைப் ரிப்போர்ட் பேஜ். ஓகே, பேஜ் நீங்கள் என்ன செலக்ட் பண்ணணும், இந்த டூல் டிப் அப்படின்னு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ இந்த பேஜை நம்ம செலக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ செலக்ட் பண்ண உடனே நமக்கு டிஃபால்ட்டாக டூல் டிப் அப்படிங்கிறது செட் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைன் சார்ட்டை நம்ம பிளேஸ் பண்ணும்போது என்ன ஆகும், உங்களுக்கு அந்த சார்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபில்டர் ஆகி உங்களுக்கு இயர் வைஸ் உங்களுக்கு வேல்யூ சேஞ்ச் ஆகும். கரெக்டாக? இதுதான் உங்களுக்கு டூல் டிப்போட அட்வான்டேஜஸ். ஓகே, நெக்ஸ்ட் லெவல் நம்ம பார்க்கும்போது இந்த டூல் டிப்பை நம்ம எப்படி டைனமிக்காக மாற்றலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு டூல் டிப் பேஜ் வந்துட்டு இப்போ நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் என்ன வச்சிருக்கோம், கேட்டகரி வச்சிருக்கோம். கரெக்டாக? நான் இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா கேட்டகரியோட பேமெண்ட் மெத்தடும் நான் ஆட் பண்ண போகிறேன். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா மாடலிங்கில் போயிட்டு தென் நியூ பேராமீட்டரில் ஃபீல்ட்ஸ். ஓகே, ஸோ ஒன்ஸ் ஃபீல்ட் செலக்ட் பண்ண உடனே இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். அந்த பேராமீட்டர் நேம் கொடுங்க, அதாவது இந்த டேபிள் நேம். ஸோ பேராமீட்டர் நேம் அப்படின்னா நான் ஆக்சிஸ் டைப் அப்படிங்கிறத நான் இப்போதைக்கு கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து என்னென்ன ஃபீல்ட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், கேட்டகரியும் பேமெண்ட் மெத்தட். கரெக்டாக? ஸோ இந்த ஃபேக்ட் டேபிளில் போயிட்டு கேட்டகரியும் பேமெண்ட் மெத்தடும் நீங்கள் செலக்ட் பண்ண என்ன ஆகும் உங்களுக்கு, ஸோ இந்த பேனலில் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் வந்த உடனே ஆட் ஸ்லைசர் டு திஸ் பேஜ் இருக்கு இல்லையா, அதை டிக்கில் இருக்கட்டும், ஜஸ்ட் கிரியேட் பண்ணுங்கள். இது ஒன்ஸ் கிரியேட் பண்ண என்ன ஆகும், உங்களுக்கு இந்த ஸ்லைசர் உங்களுக்கு இந்த இடத்துல பாஸ் ஆகிடும். அதே மாதிரி ஒரு நியூ டேபிள் உங்களுக்கு கிரியேட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ ஸ்லைசர் இந்த இடத்துல பிளேஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி பாருங்கள், உங்களுக்கு ஒரு நியூ டேபிள் ஒன்று கிரியேட் ஆகிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ டேபிள் கிரியேட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ பேக் டு ரிப்போர்ட் வியூ. இந்த இடத்துல வந்துட்டு கேட்டகரி இப்போ டிஃபால்ட்டாக கேட்டகரி இருக்குது. ஸோ இப்போது பேமெண்ட் மெத்தட் செலக்ட் பண்ணும்போது ரெண்டுமே சேஞ்ச் ஆகணும். கரெக்டாக? ஸோ அது நம்ம என்ன பண்ணுவோம், டைனமிக்காக சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ இந்த விசுவல் செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ் ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக கேட்டகரி இருக்குது. கரெக்டாக? ஸோ இதை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஆக்சிஸ் டைப் நம்ம டேபிள் கிரியேட் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல இந்த ஆக்சிஸ் டைப் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் வச்சிட்டோம்னா நமக்கு டிஃபால்ட்டாக என்ன ஆகும், இங்கே ரெண்டுமே வந்துடும். ஸோ இப்போது கேட்டகரி செலக்ட் பண்ணியிருக்கனால கேட்டகரி டிஸ்பிளே ஆகுது. அதே மாதிரி பேமெண்ட் மெத்தட் செலக்ட் பண்ணும்போது பேமெண்ட் மெத்தட் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ இதான் நம்ம அந்த விசுவல்ஸில் பாஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், இந்த ஸ்லைசரை கட் பண்ணிக்கோங்க. தென் இந்த பேஜ் வந்துட்டு ஃப்ரண்ட் பேஜ் வந்துட்டு இந்த இடத்துல கண்ட்ரோல் V பேஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகும், உங்களுக்கு டிஃபால்ட்டாக இயர் வைஸ் கேட்டகரி ஷோ ஆகும். கரெக்டாக? இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயர் வைஸ் கேட்டகரி ஷோ ஆகுது. அதே நான் இங்கே பேமெண்ட் மெத்தட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணால் எனக்கு பேமெண்ட் மெத்தட் ஷோ ஆகுது. கரெக்டாக? ஸோ நமக்கு டைனமிக்காக டூல் டிப் நம்ம கொண்டு வந்துட்டோம். ஸோ இதுலேயே நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் மெத்தடுக்கு ப்ளூ கலராகவும் கேட்டகரிக்கு இன்னொரு கலரும் நான் வந்து பாஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் கோ பேக் டு டூல் டிப் பேஜ்.
நியூ மெஷர் ஒன்று கிரியேட் பண்ண போகிறீங்க. நான் கஸ்டம் கலர் அப்படிங்கிறத மெஷர் நேம் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம ஸ்விட்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். அந்த எக்ஸ்பிரஷன் இஸ் ட்ரூ அப்படின்னா தென் நம்ம ஈஸ் ஃபில்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு இன்கேஸ் அந்த கேட்டகரி செலக்ட் ஆகுதுன்னா கேட்டகரி ஃப்ரம் தென் ஐ வாண்ட் டு ஷோ த ரிசல்ட் ஆஸ் ஒரு கலர். ஓகேவா? ஸோ நம்ம கலருக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஆல்ரெடி ஒரு வெப்சைட்டில் நிறைய கலர்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். உதாரணத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம், இந்த கலர் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இதை வந்து நான் ஜஸ்ட் காப்பி பண்ணி காப்பி வேல்யூ ஓகே நான் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுறேன். இதை வந்து ஒரு கோட்குள்ளே கொடுத்துடலாம். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட்டு இன்னொரு காலம் இருக்கு இல்லையா, இன்னொரு சார்ட். ஸோ இஸ் ஃபில்டர்ட் தென் நமக்கு என்ன இருக்குது, பேமெண்ட் மெத்தட். கரெக்டாக? ஸோ பேமெண்ட் மெத்தட் ஃப்ரம் ஃபேக்ட் டேபிள் கமா ரிசல்ட் நமக்கு என்ன பண்ணணும், இன்னொரு கலர் நம்ம இந்த கலர் யூஸ் பண்ணலாம், எல்லோ கலர் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இதை வந்து காப்பி வேல்யூ வித்தின் கோட்குள்ளே இதை பாஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணுங்கள். தட்ஸ் இட். கமிட் பண்ணுங்கள். ஸோ இது கம்ப்ளீட் பண்ண உடனே இந்த விசுவல் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணோம், ஃபார்மாட் ஒரு விசுவல்ஸில் காலம்ஸ் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வந்துட்டு இங்கே பாருங்கள் கலருக்கு டிஃபால்ட்டாக இந்த கலருக்கு. கரெக்டாக? வி ஹேவ் டு யூஸ் கண்டிஷனல் ஃபார்மாட்டிங். ஃபார்மாட் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ஃபீல்டு வேல்யூ யூஸ் பண்ண போகிறோம். ஃபீல்டு வேல்யூவில் நம்ம ஆல்ரெடி இப்போ கிரியேட் பண்ணி வச்சுப்போம் இல்லையா, இந்த கஸ்டம் கலரை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இந்த மெஷர் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே கொடுத்தோன்னே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கலர் நமக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ பேஜ் 1 வாங்க. கேட்டகரியில் இருந்தால் நமக்கு இந்த கலர் ஷோ ஆகும். அதே மாதிரி பேமெண்ட் மெத்தடாக இருந்தால் நமக்கு இந்த கலர் சேஞ்ச் ஆகும். பார்த்தீங்கன்னா எல்லோ வந்துருச்சு. இது வந்து கேட்டகரி. ஃபைன். ஓகே, நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டூல் டிப் அப்படிங்கிறது நமக்கு ஹெட்டர் லெவலில் நம்ம பாஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அப்போ நமக்கு ஹெட்டர் அண்டர்ஸ்கோர் டூல் டிப் அப்படிங்கிற பேஜ் நேம் கொடுத்துறேன். கொடுத்துட்டு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று கொடுங்க. The visuals can change the then இதுக்கு ஒரு கலர் கொடுத்தலாம். அகைன் நம்ம என்ன பண்ணோம், இந்த பேஜை நம்ம டூல் டிப்பாக டிக்ளேர் பண்ணோம். கரெக்டாக? ஸோ கேன்வாஸ் செட்டிங்கில் டூல் டிப்பாக நம்ம டிசைட் பண்ணுறோம். ஓகே ஓகே சைஸ் ரிடியூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போதைக்கு நம்ம ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இந்த பேஜ் நம்ம விசுவல்ஸோட ஹெட்டிங்கில் நம்ம பாஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ பேஜ் 1 வந்துட்டு இந்த விசுவல் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு தென் கோ டு ஹியர் அண்ட் டூல் டிப் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ஹெல்ப் டூல் டிப். கரெக்டாக? ஸோ இதை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஹெட்டர் ஐக்கான்கிறது ஆனில் இருக்கட்டும். தென் ஹெல்ப் டூல் ஐக்கானில் இங்கே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டாகவும் நம்ம கொடுக்கலாம், இது இங்கேயும் நம்ம கொடுக்கலாம். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம், ரிப்போர்ட் பேஜாகவே செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஹெட்டர் டூல் டிப்பை நம்ம டூல் டிப்பாக செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த விசுவல்ஸில் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு இல்லையா, இங்கே பாருங்கள், இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், அதே மாதிரி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஒன் மோர் ரெக்வஸ்ட், இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.